இன்றைக்கி நம்ம எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோன்னா, சென்னையிலே புகழ்பெற்ற ஒரு கோயிலான பெரியபாளையத்தம்மனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் ஆரணி ஆத்தங்கரையோரம் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் அம்மனை பவானி அம்மனும் பாளையத்தம்மனும் அழைக்கிறாங்க. இந்த கோயிலோட வரலாறு கிருஷ்ணர் பிறப்போட சம்மந்தப்பட்டதாக இருக்குது. தேவகிக்கும் வாசுதேவருக்கும் பிறக்கிற 8வது ஆண்மகனால தான் தேவகியோட அண்ணனான கம்சனுக்கு மரணம் அப்படின்றதுனால முதல்ல பிறந்த 7 பெண் குழந்தைகளையும் கம்சன் கொண்டு இருக்கிறார். 8வதா கிருஷ்ணரும் பிறக்கிறார். சிறையில ஒரு குரல் கேக்குது, வாசுதேவரை உங்கள் ஆண் குழந்தையை கோகுலத்தில் இருக்கும் நந்தகோபாலனின் மனைவி யசோதாவிடம் சேர்த்துவிட்டு அங்கு இருக்கும் பெண் குழந்தையை தூக்கி வருமாறு அந்த குரல் சொல்லுது. வாசுதேவரும் அந்த குரல் சொன்னபடியே செய்யறாரு. கம்சனுக்கும் 8வதா பெண் குழந்தை பிறந்திருக்குன்ற இந்த குழந்தையால நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நினைச்ச கம்சன் அந்த குழந்தைய அந்தரத்துல தூக்கி அடிச்சு கொல்ல பாக்குறாரு. அந்தரத்துல பறந்த குழந்தை உருமாறி சக்தியா காட்சி அளித்து, உன்னை கொல்ல பிறந்தவன் வேறொரு இடத்துல வளர்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுச்சு. அந்த சக்தி தான் பவானி அம்மனா காட்சி அளிக்கிறதாக வரலாறு சொல்லுது. இந்த கோயிலை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ ஷர்மி வ்ளாக்ஸ்.